वन्दे मातरम् वन्दे मातरम् वन्दे வழக்கம் இனியுண்டோ மனிதர் மோகன் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ உலகில் வாழ்க்கை இனியுண்டோ தமிழக வாழ்க்கை இனியுண்டோ இனிய பொழுது நெடிய வயது எண்ணரும் சமுதாயம் உலகத்து வாழ்வான சமுதாயம் வாழவே தமிழ்நாடு Thank you.
இப்போ விடுதலை 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 மறையருக்கு இங்கு தீய புலையருக்கு விடுதலை மரவரோடு புறவருக்கு மரவருக்கு விடுதலை திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழும் இந்த நாட்டிலே விடுதலை 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 விடுதலை. நமது நாட்டின் 76வது குடியரசு தின விழா சிறப்பாகவும் பெருமைக்குரிய வகையில் துவங்க இருக்கின்றது. இன்று விழாவின் முக்கியஸ்தர்களை இங்கே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய திரு PS ராஜகோபால் அவர்களை அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய விஜயகுமார் தலைமை விருந்தினர், மதிப்பிற்குரிய நமது மாமன்ற உறுப்பினர் திருமதி அமுதா பொன்னிவளன் அவர்களை இங்கே அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்குரியவர்களும் விழாவிற்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் முடிந்தவர்கள் அங்கே கொடியேற்றப்பட இருக்கின்றது, அந்த இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கொடி ஏற்றப்பட்டவுடன் தேசிய கீதம் பாடப்படும். பிறகு இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் மறுபடியும் இங்கே வந்த பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இந்த விழா நிகழ்ச்சி தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அங்கே கொடிமரத்திற்கு அருகே சென்று கொடியை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நமது நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுவார்கள். அவர்களுடன் இந்த விழாவின் தலைமை தாங்கள் இருக்கின்ற திரு PS ராஜகோபால் அவர்களும் மதிப்பிற்குரிய திருமதி அமுதா பொன்னிவளன் அவர்களும் அங்கு சென்று கொடியேற்ற இருக்கின்றார்கள்.
கொடியை திரு விஜயகுமார் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் ஏற்றுவார்கள். இவரும் போகிறார். அதான் போயிட்டு அவசரம் மாட்டேன். துவங்க இருக்கின்றது. முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட இருக்கின்றது. அனைவரும் எழுந்திருந்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை செழிதொழுகும் சீராடும் மகனமென திகழ்வரத கண்டமிலே எக்கணமும் அதிசிறந்த திராவிடனது திருநாளும் தக்க சிறு பிழைங்களும் கலித்தனரும் திலகமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திறமிகந்து செயல் வளர்ந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. முதலாவதாக இங்கே இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நமது சென்னை மாநகராட்சியின் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் திருமதி அமுதா பொன்னிவளவன் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவை தலைமை தாங்கி கொடுக்க இருக்கின்ற திரு PS ராஜகோபால் IRS ME இந்தியன் ரயில்வே சர்வீஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவர்கள் இந்த துறையிலே நிறைய படித்தவர்கள். BE மெக்கானிக் நமது நாட்டிலேயே சிறந்த பொறியியல் கல்லூரியான கிண்டி இன்ஜினியரிங் காலேஜிலே BE மெக்கானிக்கல் பட்டம் பெற்றவர். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கின்ற REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜிலே தன்னுடைய மேற்படிப்பை படித்தவர். இது மட்டுமல்லாமல்
இந்த துறையிலே பல்வேறு படிப்புகளை படித்துள்ளார் என்பது நமக்கு மகிழ்ச்சியாகும். அத்தகையவர் இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆனரரி வைஸ் சேர்மன் கௌரவ உபதலைவராக நேஷனல் சேஃப்டி கவுன்சில் அந்த அமைப்பில் வைஸ் சேர்மனாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் தென்னக ரயில்வேயில் இருந்து டெப்டி சீஃப் இன்ஜினியராக பணிபுரிந்து சிறந்த சிறப்புகளை செய்து இங்கே ஓய்வு பெற்று இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களுக்கு தலைவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்திலே சொல்ல விருப்பப்படுகின்றேன். திரு P.S. Rajagopal has done his engineering degree from famous Hindi Engineering College and masters in Tiruchi REC Engineering College. He has served honorary vice chairman National Safety Council Tamil Nadu and retired as deputy chief engineer from the Southern Railway. So he is the person who is presiding over here. I have left Madam Amoda Pannivalavar. She is a very dynamic councillor of Chennai, Greater Chennai Corporation. She is always sailing with us in doing good things, and we are sure to continue her journey for the betterment of the people of this division. பணியின் காரணமாக பல பதக்கங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். He is a recipient of the President of India's Medal for Honorable Police Medal for Distinguished Police Service in the year 2014. He has also received the Honorable Service Medal for Good Police Service in the year 2019. நமது நாட்டின் உள்துறையிலிருந்து அதி உட்கிரீஷ் என்ற பதக்கத்தையும் 2020 பெற்றிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக குட் சர்வீஸ் என்ட்ரி for good service in L&O work and prohibition 167 தடவை. அத்தகையவர் for the benefit year 2014 and the chief minister managing the 2019. He has received the Home Ministry's medal, that is Adi Udgiri in the year 2020. And he has also received meritorious service entry 16 times for good work in law and duty, and good service entry for 167 times for good service in L&O work. So these are the brief contents of the distinguished personalities for adorning this dialogue. I welcome you all. Very nice. Now, திரு P.S. Rajagopal IRS MA அவர்களுக்கு எனது விளையாட்டுத்துறை குரு திரு மறைந்த லக்ஷ்மணன் அவர்களின் புதல்வர் இவர் சாமியார் வேஷம் போட்டிருக்கார். IRS retired. It is not a வேஷம். God made me to be like this. Okay. If I post like this, okay? அது Not a வேஷம். Yeah.
sorry. He will honor our president. சொல்லிட்டே இருப்பேன் போடும்போது. சம்பத் குமார் ஐஆர்எஸ். சம்பத் குமார் IRS, retired from Central Service. He is also a sportsman. He was a sportsman. He is honoring Rajagopal, the president of this function. ஹரி, நீங்கள் வாங்க. இல்லைன்னு திருவங்க சார் வரணும். ஜெயக்குமார் அவர்களை பற்றி கூறியிருக்கின்றேன். நண்பர் ஹரிதாஸ் அவர்கள் சென்ற முறை நம்ம நாட்டின் கொடி ஏற்றி வைத்தார்கள். அவர் சிறந்த நண்பர், தொண்டுகளும் கொடுத்தவர். அவர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு சால்வையை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். திரு சரவணன் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலே மின்சாரத்துறை, அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலே பல்லாண்டு காலமாக பணியாற்றி வருகின்றார்கள். பூங்கா, விளையாட்டுத் திடல்கள் மற்றும் விளக்குகள் எரிய வேண்டும் என்றால் இவர்களையும் இவருடைய அதிகாரி திருமதி பிரியா அவர்கள் அழைத்தால் உடனே செய்து கொடுப்பார்கள். எனவே அத்துறையிலிருந்து ஒருவரை நாம் இந்த தினத்திலேயே கௌரவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததன் காரணமாக திரு சரவணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்குமாறு திரு ராஜகோபால் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அமுதா பொன்னிவாளன் அவர்கள் பெரியசாமி, துப்புரவுத்துறையை சார்ந்தவர், சிறந்த பணி செய்பவர். பல பேர் இருந்தாலும் அவரை குறிப்பாக இங்கு நான் கௌரவிக்கின்றது காரணம் என்னவென்றால் அவர் செய்கின்ற பணி. அவர் வருகிறார் என்றால் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற தெருக்களெல்லாம் அவ்வளவு சிறப்பாக சுத்தமாக இருக்கும். அந்த காரணத்திற்காக அவர் இங்கே கௌரவிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு Good morning to all of you. First of all, I thank the organizers for inviting me for this August gathering. I am here in this Jawaharnagar for the past almost 18 years. Normally, during my official thing, I used to be away from Chennai, so I never had a occasion to meet so many of people gathering regularly here for this kind of function. That's why I thank him profusely for calling me, and now I have got. I am also 70, so I am able to see a lot of people who are my age. So I am really happy that I am being called for this function to address in this Republic Day ceremony. If you go through this Republic Day function, it was started because the Constitution was framed and adopted in January 26, 1915. If you go through all these years, it is still relevant. The Constitution is still relevant even today. After 76 years, we see it is still relevant for 11th term. It is time tested. We can say it is time tested Constitution. When it was formed, they used to say it is the lengthiest Constitution in the world. It was the lengthiest Constitution in the world. When it was formed, now I don't know how many other countries have adopted better Constitution, but still we see the Constitution is the best. We used to say the adult franchise is there. So many people who are not literate,
and we are given them the choice of voting. But we see in this election so many years since the country is going leaps and bounds in so many areas. We have seen we are landing aircraft on the moon, and we are now recently docking of these satellites, which will be tomorrow. It will be taken to the next level of constructing a space station, and then sending people to the space, and so many items are being done by the India's stock has gone up because of our countries taken care of. So in this stage, we are running for a trillion economy. The most important thing is in this we have to manufacturing and then service oriented things should be for us in India. We have got the youngest population. Population is about 27. Median age is 27 years. Even China it is 36, 37 years, 10 years older than us. So in India, the median age is 27 years, and it is high time that we skill our younger generation. Conclude my speech, and I thank you for giving me the opportunity. Thank you. கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். வது ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சார் ஞானவேல் சார், ஜவஹர் நகர் ஸ்போர்ட்ஸ் பார்க்ஸ் அண்ட் ஈகோ ஃபோரம். அவங்க மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக இதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்ணி, அதே மாதிரி சீஃப் கெஸ்ட் ரெனவுட் பர்சன்ஸ் டாக்டர் PS ராஜகோபால் சார், சதர்ன் ரயில்வே ரிட்டையர் அண்ட் ஃபார்மர் வைஸ் சேர்மன். ரெனவுட் பர்சன்ஸ் ஏன் நம்ம முன்னாடி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, தேர் சர்வீஸ் டுவர்ட்ஸ் த சொசைட்டி. அவங்கவுங்க ஃபீல்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அதை மக்களுக்கு அவங்க வாங்கின அவார்ட்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது இட் இஸ் அ கிரேட் கைடன்ஸ் டுவர்ட்ஸ் த யங்கர் ஜெனரேஷன். யங்கர் ஜெனரேஷன் இஸ் த நேச்சுரல்கிட்ட தான் இருக்குது. ஸோ யூத்தோட வேல்யூஸ் அண்ட் அவங்களோட எனர்ஜி இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கினை வழிவகுக்கிறது. இதுக்கு மெயின் காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் த கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பேக்ரவுண்ட் வி ஹாவ். இட் சப்போர்ட்ஸ் அ லாட். நம்மளோட யங்கர் ஜெனரேஷனை ஒரு கிரேட்டர் சோர்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸாக நமக்கு கொண்டு வந்தோம்னா, இந்தியா போல் ஒரு வல்லரசு நாடு உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இவங்க எல்லாமே லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், நம்மளோட யூத் ஜெனரேஷனுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சார் அதை மைண்டில் வச்சு தான் இவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நேஷனல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே நேஷன்ஸ் ப்ரைட் 76 ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனில் இவ்வளோ பேர் நம்ம மார்னிங் எல்லாருமே வந்திருக்கீங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் த யங்கர் ஜெனரேஷன் ஸ்மால் கிட்ஸ் தே ஹவ் பார்ட்டிசிபேட்டட். இவங்களோட நேஷ்னல் நம்மளோட ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஸ் வெல் அஸ் நேஷனல் ப்ரைட் நம்ம இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். ஓட்டிங் பவர் நம்ம கையில் இருக்கிற பிக்கஸ்ட் டூல். அடுத்த ஸ்ட்ரென்த் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் த பிக்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் பவர் ஆஃப் ஓட்ஸ். உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்களோட லீடர்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவர் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நமக்கு கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் அ ஸ்ட்ராங் பேஸ் தட் வி ஆர் அ சூப்பர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்கே எல்லாருக்குமே பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, எழுத்து உரிமை இருக்குது, லைஃப் நம்மளோட லிமிடேஷன்ஸ் எப்படி எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிறது வி ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். வெளியே போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க டூருக்கு வேணால் போகலாம், பட் லிவிங் அட்மாஸ்பியர் இந்தியா ஆஸ் வெல் அஸ் நம்ம மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இஸ் த சேஃபஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம கல்ச்சரோடு சேர்ந்து வாழற இடம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு. ப்ரைட் ஆஃப் சென்னை நம்ம சொல்லலாம்னா நம்ம தான் அது. தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட எல்லா விதத்துலேயுமே நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே ஒரு பெருமிதம்
as well as நம்ம வந்து strongest as well as we have the voting power. நம்மளோட லீடர் பண்ணுங்க, ஓட்டிங் வந்து கம்மியாயிட்டே போகுது. பட் எஜுகேஷன் as well as நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இந்த அவேர்னஸும் நம்ம கொண்டு வரணும். நம்ம கையில் இருக்கிறது பிக்கஸ்ட் பவர். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு சிறந்த வழிகாட்டியாக நம்ம வளர்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு போராடி ஜெயிச்ச விஷயம். ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது போராடி ஜெயிச்சு வந்திருக்கோம். 76வது வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். நாம தான் அடுத்த ஜெனரேஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அவங்களுக்கு நல்ல விதமாக வழி நடத்தணும். அதே மாதிரி இந்த பிரின்சிபிள்ஸ் நம்ம இத்தனை வருஷம் நம்ம கொண்டு வந்ததை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு மிக 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 அதிகமாக இருக்கிறது. இந்த ஜெனரேஷனை நல்ல விதமாக வழி நடத்தினீங்கன்னா அடுத்த 50 இயர்ஸ் நம்ம இந்தியா மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தர். நமக்கு ரிசோர்ஸஸ் இல்லாத ரிசோர்ஸஸே கிடையாது. எல்லாத்தையுமே சரியான வழிக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கிற நம்ம வீடு தான் நம்ம ஃபஸ்ட்டு லெசன். காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் அடுத்தது தான். பொசிஷன்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீடு, நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் உங்களோட வாழ்வியலை சரியான டிசிப்ளின்டு வே ஆஃப் லிவிங் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களை பார்த்து உங்கள் குழந்தை இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வளரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஆல் டுகெதர். So we are all dependent on every single individual. Nation's pride. So 76 Republic Day celebration எங்களை எல்லாரையும் கூப்பிட்டதில் சாருக்கு வந்து ஞானவேல் சாருக்கு பிக்கர் தேங்க்ஸ். உங்கள் எல்லாரையும் பார்த்ததுலேயும் ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த வருஷங்களில் உங்களை இன்னும் சிறந்த ஒரு லெவலில் எங்களால் மேக்ஸிமம் ஜிசிசி வந்து கிளீனர் சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பார்ட்டிசிபேஷன், கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்தாலும் அதில் ஒவ்வொரு சிங்கிள் இண்டிவிஜுவலோட பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வி வில் அச்சீவ் த கோல். கிளீனர் சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். அதோட ஒரு ஸ்டெப்பும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு, அரவணைப்பு ரெண்டுமே எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். நமது விஜயகுமார் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களை இங்கே வந்து சிறப்புரையாற்றுமாறு உங்கள் சார்பிலே நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குட் மார்னிங் சார். குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திரு PS ராஜகோபால் IRS மற்றும் ME ஃபார்மர்ஸ் சேஃப்டி கமிஷனில் ஃபார்மர் வைஸ் சான்சலராக இருந்து பணி ஓய்வுபெற்றிருக்காரு. மற்றும் டிப்டி சீஃப் இன்ஜினியராக இருந்திருக்காரு சதன் ரயில்வேல. அவருக்கும் மற்றும் மாமன்ற உறுப்பினர் திருமதி அமுதா பொன்னிவளவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்துள்ள ஜவஹர் நகர் கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் எகோ ஃபாரம் லிமிடெடுடைய ஆர்கனைசர் திரு ஞானவேல் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த குடியரசு தின விழாவிற்கு கலந்து கொண்டு வந்திருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் எனது வணக்கத்தையும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்தியா முழுவதும் 76வது குடியரசு தின விழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த சுதந்திரம் 1947ஆம் ஆண்டு இந்தியா ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்தாலும் நம்முடைய உரிமைகள் கொடுக்கப்படவில்லை அதற்கு முன்னாடி. அதற்கப்புறம் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஆங்கிலேயர்களுடைய சட்டத்திட்டங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னா ஜவஹர்லால் நேரு முதல் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கு அப்போ தான் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் தேவைன்றது ஒரு விரும்பியதால் அப்போ வந்து ஏற்கனவே இந்த கோரிக்கையை வந்து 1930ஆம் வருஷம் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களை இந்தியர்களுக்கு தனி சட்டம் அரசியலமைப்பு சாசனம் தேவைன்னு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் பலனாக இந்தியா 1947 ஆகஸ்ட் 17 சுதந்திரம் அடைந்தவுடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவருடைய முயற்சியினால் அப்போ வந்து ஒரு
ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து அரசியல் சாசன சட்ட தலைவராக இருந்தார். அவர் ஒரு மாணவ பருவ இறையாண்மை, தனி மனித உரிமை, பொது உரிமை, இதெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை, இதெல்லாம் மனதில் கொண்டு இதற்கெல்லாம் உட்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது தான் இந்திய அரசியல் சாசன சட்டம். இதை தான் அந்த 1950 வருடம் 24ஆம் நாள் இந்த டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழு வந்து அந்த பிரதம மந்திரியிடம் ஒப்படைச்சது. அந்த குழு ஒப்படைச்ச அந்த பரிந்துரையை பாராளுமன்றத்தில் எம்பிகளுடைய இதோடு நிறைவேற்றி அந்த 26ஆவது நாள் அரசியல் சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த நாள் தான் நம்ம ஜனவரி 26ஆம் நாள் குடியரசாக கொண்டாடிட்டு வரோம். இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தை வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்தியர்களுக்கு தனி சட்டம், அதை பிரகடனப்படுத்தினால்தான் தான் இன்று அமைந்தது தான் அந்த சுதந்திரம். அதை நினைவு பெறும் வகையில் தான் இந்தியா முழுவதும் நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு வரோம். அன்றைய தினம் வந்து தேசத்தில் டெல்லியில் செங்கோட்டையில் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து 21 குண்டுகள் மேலே கொடியேற்றுவார். அதுக்கப்புறம் அணிவகுப்பு மரியாதைகள்லாம் நடப்புகிறோம். அதுக்கப்புறம் வீரத்தீர செய்கிற பதக்கங்களை வழங்குவாங்க. அதாவது எல்லா துறையிலையும், அதாவது இப்போ இராணுவத்தில் நல்லா இராணுவத்தில் பணிபுரிந்து வீரத்தீர செயல்களில் ஈடுபட்டாங்க. அப்புறம் பணியில் இருக்கும்போதே வீரத்தீர செயலில் ஈடுபட்டாங்க. காவலர்கள், மற்ற பெட்டாலியன்ஸ்லாம் அது மத்திய பிரிவில் சார்ந்த பெட்டாலியன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்கும், சென்ட்ரல் ஸ்டேட்டு, அவங்களுக்குலாம் அந்த பதக்கங்கள் அறிவிப்பாங்க. அதுக்கு மற்ற பார்த்தீங்கன்னா இந்த சிவிலியன்ஸ், அதாவது போலீஸு மிலிட்ரி இல்லாமல் இந்த விவசாய புரட்சி பண்ணியிருப்பாங்க, தொழில் புரட்சி பண்ணியிருப்பாங்க, இல்லை சமூக சேவையை ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த பதக்கம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இதில் மொத்தத்தில் வந்து அதே சமயத்தில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த கவர்மெண்ட்டுடைய சாதனைகளை, பொது உரிமை, இதெல்லாம் உள்ளடக்கிய வெளிப்படுத்துவது தான் இந்திய அரசியலமைப்பு சாசனம். இதை வெளிப்படுத்துவது தான் இது குடியரசு. இந்த நாளில் தான் நம்ம குடியரசாக கொண்டாடுறோம். அதனால் ஏற்கனவே சுதந்திரம் அடைஞ்சதுனால இந்த கொடியை நம்ம வந்து கீழே வந்து சுதந்திரத்தில் ஏற்றுற மாதிரி கொடியை கீழே வந்து மேலே ஏற்ற மாட்டோம். ஏற்கனவே அந்த கொடியை கட்டிட்டு அது மேலே வச்சு கொடி நுனியில் வச்சு அதை பறக்க விடுவோம். ஏன்னா அன்றைய தினம் தான் அரசியல் சாசனம் வெளியிடப்பட்ட நாள். அதை தான் நம்ம குடியரசாக கொண்டாடிட்டு வரோம். இது எல்லாம் அப்போ வந்து 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி அவர் எடுத்தாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் யாருன்னா, அதாவது ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் இல்லாட்டி பிரசிடென்ட் யாருன்னா ஒருத்தர் வந்து அதில் இன்வைட் பண்ணுவாங்க வருஷம். லாஸ்ட் டைம் கூட ஜெர்மனி பிரான்ஸ் அதிபர் கலந்துக்கினாங்க. அதே போல் அதில் வந்து இந்தியாவில் இருக்கிற 25 மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய இதை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த அணிவகுப்பில் கதை, ஏன்னா எல்லாருக்கும் அதை சான்ஸ் கொடுக்க முடியாது. டேன் பிரகாரம் அதில் வந்து ஒரு மாநிலத்தினுடைய இந்த பெட்டாலியன் போலீஸோ இல்லை மற்ற இதோ இல்லாட்டி கலாச்சாரம், இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதில் எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியா தமிழ்நாடு சார்பாக, இல்லை கர்நாடகா சார்பாக, ஆந்திரா சார்பாக மாரி அது அந்த மாதிரி அந்த அணிவகுப்பில் கலந்துப்பாங்க. இது வந்து நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும். அதே மாதிரி மத்தியில் வந்து அவங்களுடைய தொழில்துறை சார்ந்த விவசாயம், தொழில், மென்பொருள் ஆசிரமத்திலிருந்து பிப்ரவரி 28ஆம் நாள் 1963 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி, உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாமே சொல்லணும் இல்லை, லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார், மொரார்ஜி தேசாய், ராஜீவ் காந்தி, விபி சிங்கு, தேவகவுடா, சரண் சிங்கு, சந்திரசேகர், ஐஜி குஜரால், அதுக்கப்புறம் வாஜ்பாய், அப்புறம் கடைசியாக இப்போ நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க. அதில் சுதந்திரத்துக்காக முதல்ல குரல் கொடுத்தாங்க பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இவர்களை தான் நம்ம முதல்ல கோரணும். அதுக்கப்புறம் வேலூரில் சிப்பாய் கழகம், அப்புறம் காந்தியோட ஒத்துழையாமை இயக்கம், கல்யாணி வெளியேறு இயக்கம், சுதேசி இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இதெல்லாம் அதனுடைய பாட்டு. இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியக்கூடிய. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்தியா ஃபார்ம் ஆகி நம்மளுக்குன்னு ஆட்சி, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கிற குடியரசு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்தியராக இருப்போம், இந்திய தேசத்தை நேசிப்போம், இந்திய தேசத்தை நேசிப்போம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஜவஹர்லால் ஸ்போர்ட்ஸ் ஃபாரம் குழுவினருக்கு வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். திரு விஜயகுமார் அவர்கள் நம் முன்னே
இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதெல்லாம் நிகழ்ச்சியாகவும் சுதந்திரம் அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் பிரைமஸை பற்றியும் அதுக்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி கொண்டாடப்படுகிறது ரிப்பப்ளிக் டே எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதெல்லாம் நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்களுக்கு நம் அரவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் கடந்து இருந்தாலும் இவ்வளவு பேர் இன்னும் இருக்கின்றீர்கள், அதற்காக நன்றி. இப்பொழுது நன்றியுடைய ஆற்ற திரு சத்யநாராயணா, இவர் ஐஐடியில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர், ஐஏஎம் அங்கே எல்லாம் கவர்னரை சார்ந்தவர். அவர் உங்கள் முன் வந்து சிறிது அளவிலே நன்றியுரை கூறிய பின் பிறகு நாட்டுப்பண் ஜனகணமன ஒழிக்கப்படும். அத்துடன் இந்த விழா நிறைவு பெறும். இப்பொழுது திரு சத்யநாராயணன் அவர்கள் சுருக்கமாக நன்றி உரை ஆற்ற வருகின்றார்கள். It's indeed a great honor to deliver this vote of thanks in this momentous occasion of 76th Republic Day celebrations. First and foremost, I would like to thank Tirumati Amada Punnivalavan, BSc PGDML, Councillor Ward 68, and she is also a member of Education Committee, Chennai GCC, Senate member of Madras University. Thank you, ma'am, for the gracious presence. A special sincere thanks to our chief guest, Thiru Vijay Kumar MA, and retired Additional Superintendent of Police for hoisting our flag and delivering such a memorable speech. Thiru Vijay Kumar is also a sports person and has been doing a lot of social service. Sir, your dedication to commitment to nation is truly commendable. Thank you so much. And first and foremost, on behalf of this forum, we also would like to extend the gratitude for Thiru Rajagopal, former Deputy Chief Engineer Southern Railway and former Vice Chairman for our National Safety Council, Tamil Nadu, for presiding over today's function. Sir, your presence has really truly inspired us and you gave us a lot of insightful talk. I would fail in my words if I don't recognize and thank our Gnanavel sir. Despite his advancing age, was able to organize his function so well, and of course supported by a lot of his volunteers, without whom this wouldn't have been possible. And my sincere thanks to elders, especially elders and younger generation, women, children, and all the participants who were very patient enough to be there for the whole function and active participation. It truly shows your patriotism. Right? Not last but not the least, this function wouldn't have been possible without the gratitude of donors who gave generous donations for making this function successful. And with this, let's carry forward the values of Great Republic work together for a better tomorrow. Thank you. Thank you so much.